பதம் தேடிடுவோம் பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான் பதம் தேடிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏமாமா ஓடி விளையாடுவோம் ஏமாமா இந்த ஓடறந்த குட்டாத்தில எழமாமா மஞ்சூர் ஓடறந்த குட்டாத்தில எழமாமா ஏலோ எழலோ எழமாமா எழலோ ஏலோ எழலோ எழமாமா எழலோ ஏலோ எழலோ எழமாமா எழலோ 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 மடி எழலோ ஒரு திரண்டு வச்சு யாவுள்ள மஞ்சூர் கிராமம் ஒத்துமையாகிருச்சு இன்னைக்கு ஒத்துமையாகிருச்சு ஒரு ரெண்டு வச்சு நம்ம ஊரு ஒற்றுமையா ஆயிருச்சு நாடு திரண்டுருச்சு ஏமாமா நாடு திரண்டுருச்சு ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே எழமாமா பள்ளி திருமணம் நாடகத்தை பார்க்கத்தானே எழமாமா ஏலோ எழலோ எழமாமா எழலோ ஏலோ எழலோ எழமாமா எழலோ ஏலோ எழலோ எழமாமா எழலோ 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 மடி எழலோ சரட்டு வண்டி ஒட்டி உள்ள சலங்கமணி ரெண்டு காரி மாடு நம்ம காலிக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிய சரட்டு வண்டி ஒட்டி சலங்கமணி மாடு ஒட்டி சலங்கமணி மாடு ஒட்டி சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா மஞ்சூர் காளியம்மா வாசலுக்கு எழமாமா மஞ்சூர் என் பொன்னாத தெய்வம் காளியம்மே வாசலுக்கு எழலோ அருமையான அடி நீங்க 4 பேர் இதுக்கு முன்னாடி கரகாட்டத்தில் அடிச்சவங்களா பாட்டு முடிஞ்ச அரை மணி நேரம் ஆச்சு நீர் கடுப்பு வந்த மாதிரி அடிச்சு கிடக்கையில அருமையான மைசெட் மைசெட்டு பேர் என்னவது விஜயா ஆடியோஸ் உரிமையாளர் பாபு மஞ்சூர் விஜயா தானே எல்லாமே வாடகைக்கு எடுத்திருக்கியோ அப்புறம் என்ன இதில் சங்கரன் இருக்குது கருங்குளம் இருக்குது பெரும்பாலும் வாடகைக்கு எடுத்தாலும் உங்கள் மைசெட்டு பொருள்களை முன்னாடி வைங்கப்பா ஏன்னா என் மைண்டுக்கு எது பக்கத்தில் வருதோ அதுதான் சொல்லுவேன் அருமையான மைசெட் ஓனர் யாரு அண்ணன் தான் ஓனரா ரொம்ப நன்றி பாபண்ணன் தானே ரொம்ப சந்தோஷம் அண்ணே ஏன்னா மைசெட்டு எல்லாம் இந்த வரை தட்டா நான் வந்து பிடிவேன் ஓ மைக்கில் தானே உட்காந்துருக்குவா சரி எதிர்த்து பேசாத எடுத்து வச்சு விட்டுருவேன் அப்புறம் ஆனால் அன்பு சிரிப்பு இப்படி இருக்கணும் மலர்ந்து பொம்பளையாலெல்லாம் புருஷனுக்கு சோறு ஓட்டுதேன் நாடகத்துக்கு வந்தையா சத்தியம் பண்ணு காலி இல்லை அவன் சாப்பிடுவேன் அப்படின்னு பாயை பூரா சுட்டிட்டு வந்திருப்பேன் பூரா அந்த வருஷம் கொண்டு வர பாயத்தானே கொண்டு வந்திருப்பேன் பூரா ஓட்டையாக இருக்கும் பாய் பூரா கிழிஞ்சு கரையாம வச்சு ஏன்னா என் உயிரில் மேலே பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து எங்கு சென்றாலும் நாடகத்தை பார்க்க எரிச்சலாக இருக்கும் என்று கட்டிங்கை குடித்து விட்டு பாதி பேலன்ஸ் கட்டிங்கை கிழிஞ்சு போன ஓட்டை சட்டியில் வைத்து பாதி நேரம் கப்பு கிடைக்காமல் தெருவில் கிடைக்கின்ற ஈசுந்தர கப்புகளை அலசி குடித்து விட்டு நாடகத்திலே பப்புனை நோத்தாங்கம்மான்னு வையக்கூடிய ஒரு சில நபர் வந்திருந்தாலும் என்னை பார்ப்பதற்காக அலைகடன திரண்டிருக்கின்ற என் பாச தமிழ் உறவுக்கெல்லாம் அடியன் எம்கேஆரின் பணிவான வணக்கம். பாசம் எப்போ இருக்கும் அப்படின்னா நம்ம பல மூடில் இருப்போம். சில பேர் ஊர்களில் வரும்போது சித்திரவை எடுத்துட்டாங்க. போதையை போட்டு வந்து ஒரு ஆள் என்கிட்ட கேட்டேன், அண்ணே எம்கேஆர் அண்ணே ஒரு செருப்பு எடுக்கணும்னேன். நான் சொன்னேன், எதுக்கு ஏன் செருப்பு எடுக்கிறேன்ட்டேன். இல்லை ஒன்றே ஒரு செருப்பு எடுக்கணும்ன்றேன். செல்ஃபிக்குத்தான் முண்டை செல்ஃபின்றேன், செருப்புன்றேன். சரின்னு நான் அப்படி நிற்கிறேன். அவன் கிருச்சினை எடுத்தேன், மூஞ்சி ஏன் மூஞ்சி விழுகலை, அவன் மூஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா இந்த அன்பு
இந்த சிரிப்புக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. சாதி மதம் அப்பாற்பட்டதான் தமிழ்னா. உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது எனக்கு போராமையாக இருக்கு. இந்த மஞ்சூர் கிராமத்தை பார்க்கும்போது அழகான கோயில், எத்தனை கட்டடங்கள், எத்தனை பூஞ்சோலையான மரங்கள், இந்த மாதிரி கலையரங்கத்தை நான் எங்கேயும் பார்க்கலையா? அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் கலையரங்கத்தில் தவறே என்னையே காணோம். மேடை ரெண்டாக கடந்திருக்கு, எனக்கு தெரியல. மட்டார்னு உள்ளே விழுந்து, சரி நான் தேங்கன்னா மருதமணி விழுந்து, அவனுக்கு வேற கால் வலச, கண்ணு வேற முண்டை டோரி கண்ணு, இப்படி பார்ப்பேன். அன்பார்ந்த மாடுகள்லாம் அத்திருப்பேன். அப்படி ஒரு அருமையான கலையரத்தை கட்டினிய அந்த பொம்பளைய ட்ரெஸ்ஸு மாத்துறதுக்கு படுற வாடு. ஒரு ஆணி அடிக்க சொன்னால் இறங்கலைன்னு சொன்ன அந்த ஆணி அடிக்க வந்த ஆள் யாரு? இப்போ மருதமணி அப்படியே உட்காந்துருக்கேன் குருட்டு கொக்கு மாதிரி. எப்போ ட்ரெஸ்ஸு மாற்றும் பார்த்துட்டு ஆத்மா சாந்தி அடைய இருக்கா அவன். சிரிப்பு சிரிப்பு. ஐயா, இளைஞர்களே, பெரியவர்களே, பொன்னாட போத்தனமா நடிகர்கள் வாங்க, வந்து பொத்தி விட்டு நீங்கள் போயிருங்க. அப்படி மிச்ச துண்டு இருந்தால் ஆளுக்கு ஒன்றா தோளில் தூக்கி போட்டு போயிருங்க. பொன்னாடதான் மெயின். நாடா வேணாம்ட்டாங்களா? சரி, இங்கே யார் மணி எடுத்து கொண்டு இருக்கின்ற அன்பு அண்ணன் அதெல்லாம் எடுத்துவாங்க, எல்லாத்தையும் கொண்டு வாங்க. புதுக்கோட்டை செல்வராஜ் அவர்களுக்கு மஞ்சூர் காளியம்மன் கோவில் கும்பிடக்கூடிய அத்தனை மக்கள் சார்பாக பொன்னாடியை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்க தோன்றிருக்கும் முரட்டடி சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடியை போத்தப்படுகிறது. ஆல்ரவுண்டர் தோன்றிருக்கும் முகரக்கட்ட புகழ் முகர் சிங் புகழ் அண்ணே அருள். தாளம் தோன்றிருக்கும் சண்முகம். இதுக்கு முன்னாடி பீக்கிங்க வியாபாரம் பார்த்தாப்புல. நன்றி. எனக்கு ஏதாவது கரிச்சி இருந்தால் போடு, பல தலையான உரை இருந்தால் அழுட்டுவான். ஆமாம், கமான் கமான் செல்லு கிரிச்சு கிரிச்சு அடிங்கடா. இந்த துண்டெல்லாம் எடுக்காதீங்க, நல்லா தடிமண்ணை எடுங்க. கட்டி குளிச்சா நல்லா தெரியும். அம்மா சரி. விழா கமிட்டியின் சார்பாக MK ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை வழங்குமாறு இளைஞர் மன்றத்தை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கொஞ்சம் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் ஸ்டேஜ் வாங்கப்பா. ஆனடே சிவானந்து. ஏன்னா நாடக உலகத்தில் நான் சம்பாரித்தது இதோட பல கோடிக்கணக்கில் மக்களை சம்பாதிச்சிருக்கோம். நீங்கள் காசு கொடுத்தா ஏதாவது ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சுட்டு காசு இருக்கேன் பூரா செய்வானாக்க மைத்தை செய்வேன். அவனுக்கு தாண்டா எல்லா சீக்கும் வரும். காளியத்தொகையில் காசை வெட்டி போட்டுருவான். ஆனால் உலகத்தில் பாசமும் அடுத்தவனுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் உள்ளவன் யாருன்னா அன்றாட கூலி வேலை பார்க்குறான் பாரு என் தமிழை, அவனுக்கு தேவை. இந்த பரிசினை எனக்கு கொடுத்த இந்த மஞ்சூர் கிராம இளைஞர்களுக்கும் நமது தேவேந்திர குலத்திற்காக குரல் கொடுத்த தாகி இமானுவேல் சேகரன் அன்பு உறவுகளுக்கும் நன்றி கூறி நன்றி, வணக்கம். ஹலோ, எக்கோ போடுங்க. சொல்லாட்ட அண்ணன் ஒளி கண்டிருப்பேன். அடுத்த வார்த்தை அவ்வளோதான். இதேன் தமிழே 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 தமிழ். தேவேந்திர மக்களுக்கு ஒரே தலைவன் யாரு தெரியுமா? தாகி இமானுவேல் சேகர் என்று சொன்னால் புரியுமா? தேவேந்திர உள்ள மக்களுக்கு தலைவன் யாரம்மா? தாகி இமானுவேல் சேகர் என்று சொன்னா தெரியுமா? மக்களுக்கு தலைவன் தெரியுமா? தாகி இமானுவேல் சேகர் என்று சொன்னா புரியுமா? நாட்டுக்காக உழைத்திட்ட தங்கம் தெரியுமா? தாகி இமானுவேல் சேகர் என்று சொன்னா புரியுமா? தேவேந்திர உள்ள மக்களுக்கு தலைவன் தெரியுமா? தாகி இமானுவேல் சேகர் என்றா சொன்னா புரியுமா?
மக்கள் வணங்குகின்ற தலைவர் தான் அம்மா தாகி இமானுவேல் சேகர் என்று தட்டி பாடுமா. இமானுவேல் சேகரனார் எட்டி பாருமா. உலக மக்கள் வணங்குகின்ற தலைவர் தான் அம்மா தாகி இமானுவேல் சேகர் என்று தட்டி பாடமா. தேவேந்திர குல மக்களுக்கு குலசாமியம்மா அந்த பரமக்குடியில வணங்குது இந்த வாரிசம்மா. தேவேந்திர குல மக்களுக்கு தலைவர் தெரியுமா தாகி இமானுவேல் சேகர் என்று சொன்னா புரியுமா. செப்டம்பர் 1 பிறந்த தலைவர், செப்டம்பர் 11 பிறந்த தலைவர் எங்க தேவேந்திர குல மக்களுக்கு உயிரை கொடுத்தவர். செப்டம்பர் 11 பிறந்த தலைவர் எங்க தேவேந்திர குல மக்களுக்கு உயிரை தந்தவர். நல்ல ஒரு மனிதனை நாடு இழந்தது. ஆனா நாடு இழந்தாலும் இந்த நாடு இழந்தாலும் மஞ்சூர் தேவேந்திர குல இலங்கை நெஞ்சில் வாழுறா. தேவேந்திர குல மக்களுக்கு உலக தலைவர் இமானுவேல் சேகர் என்று சொன்னால் புரியுமா. தேவேந்திர குல மக்களுக்கு தலைவர் யாரம்மா தாய் இமானுவேல் சேகர் என்று சொன்னா புரியுமா. அண்ணே மைக்கு கரெக்டாக வால்யூம் வைங்க. பாடும்போது நீங்கள் குறைக்கிறீங்க. தப்பாக நான் சொல்லலைங்கய்யா. அப்படி தப்பாக இருந்தால் கூட என்னை ஓத்தாமனோட வை, நான் போயிடுறேன். ஏன்னா மிருதங்கத்துக்கு சரியாக வைங்க. அப்போ நான் பாடுறது ஆடியன்ஸுக்கு பிடிக்காது, புரியாது. அப்புறம் ராதாகிருஷ்ணன் ஒன்றுமே பண்ணல. ஏன்னா நான் ஒரு மஞ்சூர்ட்டு மாடு மாதிரி. ஏக்காய் ஏக்கா நீ வீட்டுக்கு போக்கா. என்ன போல கொள்ளக்கலத்தில் உனக்கு இடமே இல்லையோ, எங்கே போற அந்த சாண்டை தள்ளி விடு. யாரா எலி போட்டது இந்நேரத்தில்? சுப்பிரமணியன் கால் சட்டை. கால்நடையா? கால்நடை ஆய்வாளர். இது என்ன ஊர்னே? பீச்சலத்தில் விக்ஸ் மிட்டாய் மாதிரி எழுதியிருக்கேன். நான் என்ன மெடிக்கல் வச்சிருக்கேன்? நான் கரெக்டாக மாத்திரை எடுத்து கொடுக்க. பொக்கரேந்தல் சுப்பிரமணியன் கால்நடை ஆய்வாளர் சார்பாக 501. நன்றி. ப்ளீஸ் ப்ரோ இங்கே வாங்களேன். நீங்கள் பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க, நான் 6வதுலே பாதியில் நின்றவேன். ப்ளீஸ் அதனால் மெதுவாக எழுதுங்க ப்ரோ. தெரியல. இன்னும் ஒரு ரவுண்டு போய் வசூல் பண்ணிட்டு வாங்க. டீசல் விலையை கூட்டி போகிறாங்க. போண்டா 7 ரூபா சொல்கிறேன், 3 ரூபாய்க்கு விற்ற போண்டா. ஏன்னா இருக்குது தென்பாண்டி ராமேஸ்வரம் எல்லா பாட்டும் பாடுவேன். 10 ஓவா தரமாட்டேன். இங்கேருந்து பெரிய சேட்டுமையே சிச்சுக்க ஈ. ஏன்னா அன்பு காசு 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 எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஒருத்தன் பசிச்சா அவனுக்கு உணவு கொடுக்க அந்த காசு தேவைப்படுது. சமீபத்தில் ஒரு நல்ல மனிதனை இறந்தது தமிழ்நாடு. பச்சிலை குழந்தை கூட அழுததை நான் பார்த்தேன். ஏழைகளுக்காக வாழ்ந்து எத்தனையோ பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்த ஒரு மகான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. இப்போ ஓண்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீடியோ பார்த்துட்டு குடிச்சிட்டு பேசுகிறேன்ட்ட. நல்லவர்களை இந்த நாடு இழந்து கொண்டே இருக்கிறது. நல்லவர்கள் இந்த மண்ணிலே அதிக நாள் வாழ மாட்டார்கள். இதே உண்மை. ஒரே ஒரு விஷயம், தேவேந்திர குலத்தில் பிறந்த அன்பு உறவுகளே, நமது சமுதாயத்தில் எத்தனையோ அதிகாரி இருக்காங்க. படித்து இன்னைக்கு முன்னேற்றம் ரொம்ப பெருமையாக இருக்கு, சந்தோஷம். ஆனால் நீங்கள் மக்களுக்கு கேட்டவர தாராளையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு கொடையாதையா.
மஞ்சூரு மக்களை எல்லாம் காக்குறாளையா. மஞ்சூரு கிராமத்திலே பெற்றிருக்கும் தெய்வமையா பொல்லாத காளியம்மனா. காளியம்மே கேட்டவரம் சாராளையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதம்மா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதம்மா. மஞ்சூரு காளியம்மனா. காளியம்மே மக்களை நோய் நொடி இல்லாம தீர்க்கிறாளம்மா. மஞ்சூரு கிராமத்திலே பெற்றிருக்கும் தெய்வமையா பொல்லாத காளியம்மனா. காளியம்மே மக்களை எல்லாம் காக்குறாளையா. மஞ்சூரு காளியம்மன் மக்களை எல்லாம் காக்குறாளையா. தெய்வத்தினுடைய அருள் இருக்க வேண்டும், பற்று இருக்க வேண்டும். முதல்ல தீச்சட்டி பொம்பளையால் எடுப்பாங்க. அப்ப பொம்பளையால் எடுத்தா ஒரு நாள் ஃபுல்லாக சட்டியை ஏந்தியே ஆடுங்க. இப்போ குழம்பு சட்டியை தூக்கிட்டு ஆடுதுங்க சில ஊர். இப்போ இங்கே பூரா கிளம்பிருச்சுங்க. ஓம் சக்தி பராசக்தின்னு வீடியோ கோச்சில் குத்துப்பாட்டு ஆடிக்கிட்டே நீ போகிற மேலுமரு ஒத்து. என்னைக்கு ஆத்தா மண்டையில் அடிக்க போதாட்டாங்கன்னு ஆம்பளை பூரா கிளம்பிட்டேன். மாலையை போட்டு கோத்தா அதோட ஆப்பாயிடு இரு. நான் பப்புனா நீ பப்புனா விரதம் இரு. விரதம் இருந்து தெய்வத்தை நீ வணங்கதை விட முதல்ல ஒரு தெய்வம் வீட்டில் இருக்கு, அதை கும்பிடு. பெத்த தாய் தான் உலகத்தில் உண்மையான தெய்வம். யார் சொன்னான்னு கேட்குறேன் பாரு அங்கேருந்து. ஆனால் அந்த ஆத்தா ஏதாவது சொல்கிறான், நீ கேட்குறியா? ஏத்தா உங்கள் பிள்ளைய கூட சொல்கிறத கேட்குதா? நீ புருஷன் சொல்கிறத கேட்டால் தானே அவன் கேட்பேன். நீனா புருஷனை எத்துற அப்படி கணவன். அப்பெல்லாம் வயசான இந்த ஆத்தா தன்னட்டி ஓட்டுக்கல, அதுக்கெல்லாம் தெரியும். ஐயாக்க பேருகளை சொல்லாது. ஏய் குருவம்மா அவன் புருஷன் பேர் என்ன? அவங்க பேரை போய் நான் சொல்லுவேன்னா ஆத்தி அவன் கொலையே ஆடிடும். ஏன் காய் எப்படி கூப்பிடும்ன்ற? ஏய் நாசாத்தி அப்பா, ஏய் உங்களை தேங்க வாங்க. அப்பெல்லாம் போட்டோ எடுக்கும்போது எப்படி நிற்கும்டா இப்படித்தான் நிற்பாங்க. கேமராமேன் சொல்லுவார் சரிங்க அவ்வளோதான். இப்போ போட்டோக்காரன் சித்திரவதைப்படுத்துறேன் பொண்ணு மாப்பிள்ளை. ஹலோ சார் லேசா கன்னத்தை கிள்ளுங்க கிரிச், லேசா இடுப்பை பிடிங்க கிரிச், கட்டி பிடிங்க நாசமாக போங்க, கட்டி பிடிங்க கிஸ் அடிங்க அப்படின்னு சொன்னோடனே பொண்ணு மாப்பிள்ளை 2 மணிக்கு மேலே ஆளை காணாம். இவங்க வெறியேற்றி விட்டுறாங்க. இவங்களுக்கு முன்னாடி அட்வான்ஸாக வீட்டுக்கு போயிடுறாங்க. கடைசியில் இவங்க சீரு சாமானை ஏற்றி இந்த பாத்திரத்தை கழுவி கொண்டு போகிறதுக்குள்ள பிள்ளை வத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. முடிஞ்சு அவ்வளோதான் டைலாக். காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. அன்பு வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படி வந்தவனையே வாங்க வாங்க தண்ணி சாப்பிடல, பச்சை தண்ணி. அப்ப இப்போ வீட்டுக்கு வந்தவனே அழகாக கேட்பாங்க. யாராவது ஒரு ஆம்பளை வந்துட்டா வாங்க மஞ்சேன் மணி 11 ஆகுது, சின்ன டீ சாப்பிடல பெரிய டீ சாப்பிடல, அவன் இன்னும் 1/2 hour ஆகட்டும் பெரிய டீயை சாப்பிடுவோம். சரின்னு 2 பேரும் தண்ணி அடிக்க போகிற வரைக்கும் சந்தோஷமாக போவாங்க. தண்ணி அடித்தவனைய 2 பேரும் சட்டியோட மஞ்சூரில் பாய்வேன் அந்த முக்கு ரோட்டில். நான் பார்ப்போம்டா, ஏய் என்ன மயிறு, நான் உனக்கு 138 வாங்கி தந்துருந்தல, நீ பக்காடியில் நம்ம மயத்தை பிடுங்கின, நீ எப்படா என் வீட்டுக்கு விருந்தாடி வரலாம்? நீ தானே கூட்டு போன, நான் கூப்பிடுவேன்டா, கூப்பிடுவேன் வா அடிச்சு பார்ப்பான். பாஞ்சு உருண்டு. உண்மை தானே? உண்மை அதான். ஒரு வீட்டுக்கு விருந்தாடி போனேன்னா ஆம்பளைக்கு ஒன்று சொல்கிறேன், சின்ன டீ சாப்பிட்டேன்னா சிம்படுங்காமல் வீட்டுக்கு போயிடுவேன். பெரிய டீ சாப்பிட்டேன்னா ஓ வீட்டுக்காரங்க பூரா இங்கே வந்துடுவாங்க. ஏன்னா நீ கோமால கிடப்ப அப்படி விரைச்சு குடிங்க, தவறில்லை. டாக்டரே சொல்லியிருக்கார் ஆல்கஹால். இது ஏன் ஆல்கஹால் அப்படின்னா ஆளுக்கு ஆள் சேர்ந்து அடிச்சுக்கிருவேன்.
அதான் ஆல்கஹால். 18-48 இதுக்கு விளக்கம் சொல்லுவேன். 18 வயசுலேருந்தே இந்த பாலா போன சரக்கை நீ தொட்டு 48 வயசில் செத்துட்டா விடுவாண்டாம் கோத்தா கொட்டு. அவ்வளோதான். சிந்திக்கணும். பெண்கள் எல்லாம் உன் கணவர் குடிக்கிறாருன்னு சொல்லி நீ அழுகாத, கோயில் குளத்தில் போய் மண்ணை வாரி தூத்தாத, சாமிகிட்ட சொல்லாத, காவல்துறையிட்ட சொல்லாத. ஒரு ஐடியா சொல்கிறேன், எல்லா லேடிஸுக்கும் இதை குறிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க மேடம். உன் புருஷன் அவர் குடித்தார் என்றால் நிறைய போதில் உன் புருஷன் குடிச்சிட்டு வர்றான், மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை சுடோன், அப்படி குடிச்சிட்டு வர்றாருன்னு நீ ஒன்றுமே சொல்லாத. அவர் நிறைய போதில் வரும்போது முக்கு ரோட்டில் பார்த்துட்டேன்னா நீ உள்ளே ஓடிடு. போய் பாத்ரூமில் நல்லா குளிச்சுட்டு மஞ்சளை பூசி அப்படியே கண்டாயஞ்சலை கட்டிக்கிட்டு அப்படியே நல்லா நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கணும். ஏன்னா மங்களகரமாக வர வைக்கணும். அவனை கும்பிட்டு திருப்பி உன் வீட்டுக்காரர் அப்படியே தள்ளாடி வருவேன். வாருங்கள் அத்தான், அப்படி வாங்க, சற்று இங்கே வாருங்கள், இந்த கட்டிலில் மல்லாக்கப்படுங்கள். அவனை படுக்க போட்டுறேன். படுக்க போட்டு நீ என்ன பண்ணுற, இஷ்ட தெய்வங்கள் அத்தனையும் கொலவை போட்டு உன் மனசு கண்ணீர் வர வேண்டிக்கிட்டு ஒரு 10 தடவை உருண்டு கொடுத்துக்க. ஏன்னா உனக்கு எழுத்து நல்லா இருக்கணும். உருண்டு கொடுத்துட்டு பழைய உலக்க கிடக்கும், அந்த உலக்கை எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா ரொம்ப கருப்பு துணியெலாம் துடைக்கக்கூடாது, ஒயிட்டு துணியில் அந்த உலக்கை பூனிலேருந்து கடைசி லென்த்து வரைக்கும் நல்லா தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து பச்சை தண்ணியில் அலசணும். ஏன்னா குறிப்பு, இதெல்லாம் சமையல் குறிப்பு மாதிரி பச்சை தண்ணியில் அலசிக்கிட்டு சுடு தண்ணி ரொம்பவும் கொதிச்சிடக்கூடாது, ரொம்பவும் கொதிக்காமல் இருந்துடக்கூடாது. மிதமாக வச்சு அந்த உலக்கை இரும்பு பூண்டு இருக்குவார், அதை உள்ளே வச்சு பொருள் நல்லா அலசிட்டு கட்டில் படுத்து கிடக்காம பாரு. உன்னை கல்யாணம் பண்ண மகான் குடித்து விட்டு படுத்து கிடக்கான அல்லவா, அவன் வேட்டியை நீக்கி விட்டு உலக்கை கிட்ட வெதரில் அடிச்சது சுத்தமாக எல்லாமே முடிஞ்சிடும். எந்த கஷ்டமும் உனக்கு இருக்காது. என்ன மயத்து குடிக்கிறதுனால இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் தெருவில் சீரழி தெரியுமா? அதுலேயும் குடி இல்லாமல் இருந்துருவாங்க. இப்போ கணேஷ் போயில இங்கே படுத்துகிற வார்டு, இந்த கணேஷ் போயில போடுறதே ஒரு ஸ்டைலு தான். நம்ம தமிழை அப்படி எடுப்பாங்க, எடுத்துட்டு என்னமோ பெரிய பஞ்சாமிரதம் நக்க போறாரு இவரு. இந்த கையெல்லாம் ஊதுவாங்க, ஊதிட்டு அந்த பாக்கெட்டை போட்டுட்டு இங்கே திணிக்க மாட்டேன். அப்படித்தான் ஒரு இடத்துல இப்படி இருந்தா இப்படி தேய்ச்சிக்கிட்டு வேண்ட ஒரு கிளவி மட்டான்னு விழுந்து விடக்குன்னு உதஞ்சு கிரகம் எப்படியா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராமநாடு, அந்த ராமநாடு, அந்த பேக்கரம்பு ஏ கண்டெடுத்த என் தங்க மகன் ஏ அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கி நீ சிறகடிச்சு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா தல்லாலே தாளாலே தாளலல்லா தரலல்லா. அக்கி நீ சிறகடிச்சு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. அட தென்பாண்டி ராமநாடு, அந்த ராமேஸ்வரம், அந்த பேய்கரம்பு கண்டெடுத்த என் தங்க மகே அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள் அப்படி இருந்தார். தாய் போல வந்தவரா
ஏ அப்துல் கலாம். பின் மீது கனகே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். பின் மீது கனகே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலா. அரசன்பாடு ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அந்த பேய்கரம்பு ஏ கண்டெடுத்த என் தங்க மகன் அப்துல் கலாம். அந்த மிக்சரை போட நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, அது விசிலிங் வருது. ஒரு தடவை செட் பண்ணி வைங்க. அந்த மிருதங்க மைக்கை கொஞ்சம் பாருங்க. ஆமாம் வாங்க பிரதர். மஞ்சூர் சமத்துவ இளைஞர் மன்ற சார்பாக ரூபாய் 1501 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக வழங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு முன்னாள் இராணுவ வீரர் சரவணன் அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்களெல்லாம் நாங்கள் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு ஊரில் காத்துக்கிட்டு இருக்கார். எங்களை எல்லாம் எல்லையில் காக்கக்கூடிய உங்களை போன்ற இராணுவ வீரர்கள்லாம் எங்களுக்கு ஒரு கருப்பு சாமி. நன்றி நன்றி, கைதட்டலாம். ருக்குமணி சண்முகம் பால் பண்ணை 100 ரூபா. பால் பண்ணை வச்சுக்கிட்டு 100 ரூபா தரைய. நன்றி நன்றி நன்றி. பருப்பு ஒன்று வேகலை மஞ்சூரில். நன்றி. எதில் விட்டேன்? நன்றிடா முண்டை. வடக்கே எங்க காணாதே வடக்கே வளநாடு வாழி கொண்ட நன்னாடு. தெக்கையான் திருநெல்வேலி ஜில்லாவான் தச்சுனா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ண. மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஏ ஓட்டி விட்டான் தண்ணியில. ஏ மலட்டாட்டு தண்ணியில நீ மேநாட விட்டு கீநாடு இறங்கும் காலம். தமிழகத்துல இருக்கிற கருப்புக்கெல்லாம் மூத்த கருப்பா முத கருப்பா. என் 18ஆம் படி கருப்பனை வணங்கி இந்த மஞ்சூர் கிராமத்துல மக்களை எல்லாம் காத்து கொண்டிருக்கும். 5 சடை பின்னலிட என் காளியாத்தாவுக்கு அழகு சடையும் தோரணையிட மஞ்சூர் காளியம்மனை வணங்கி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் மஞ்சூர் கிராமத்தில் அமைந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் மாசி கலரி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் வச்சிருந்த சோப்ப காணாம். சாரி ப்ரோ, சோப்பக்கிறது வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி 13/3/2024 புதன்கிழமை சரியாக 10 அளவில் இங்கிலீஷ் ஒன்றும் தெரியாதுல 10 மணி அளவில் கோயில் வந்துள்ள சிங்கார கலையரங்கில் தேவேந்திர குல வேளாளர்கள் சிங்கார கலையரங்கில் தேவேந்திர குல வேளார் சமுதாய தலைவர் உயர் திரு K.M. ராஜேந்திரன் அவர்கள் தலைமையிலும் மஞ்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய உயர் திரு R. தமிழ்மணி ராஜேந்திரன் அவர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு K.K. கனகராஜ் அவர்கள், பரம்பக்குடி தாலுகா மதிமரியாதைக்குரிய காவல்துறை சார்பாளர் தலைமையிலும் கிராம நிர்வாக அலுவலர் இவ்வளவு முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை ஒன்றுபட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து என்னுடைய அன்பாலயத்தில் அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நான் புதுக்கோட்டை செயலாளர் சுப்பிரமணிக்கு ஃபோன் அடித்து இந்த நடிகரை புறம் போட்டு திருப்பி புதுக்கோட்டையிலேருந்து சாயந்தரம் 5:30 மணிக்கு வண்டியை கிளப்பி அந்த மகேந்திர வேணு எஃப்சியே இல்லாமல் ஆர்ச்சி புக்கு இல்லாமல் வந்து இளையாங்குடிக்கு அங்கிட்டு பிரேக் டவுன் ஆகி திருப்பி பெல்ட்டை மாட்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பரம்பக்குடியில் சாப்பிட்டா லேட் ஆகும்னு பூரா பேர்த்துக்கும் பார்சலை கட்டி அம்புட்டு பேர்த்தையும் நான் காரில் ஏற்றிட்டு வந்து திருப்பி வந்து நம்ம மஞ்சூர் விளக்கு பைபாஸுக்கிட்டே அந்த வண்டி மறுபடியும் நின்று அம்புட்டும் போட்டிருக்கடா. அதே எல்லாம் இருக்கா? எல்லாமே
சரி, வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதிவிமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான அந்த கருப்பு நட்சத்திரம் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே 3:40 போல் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டவர். நடிகர் டைம் முத கொண்டு பக்காவா சொல்லுவேன், சும்மா கிடையாது. குயிலனும் இனிமையான கோயிலவான். எத்தனை வள்ளிகள் நீங்க பார்த்துருப்பீங்க சார், மேடம். ஆனா வந்திருக்கு வள்ளி, சத்தியமா சொல்றேன், காளியாத்தா பொதுவாக பொம்பளை. இது என்ன அது ஆச்சரியமா இருக்கு. அதான் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். பாசத்துக்குரிய அருமை சகோதரி, புராணம், பாடல்கள், நடனம், நடிப்பு, தோரணை எல்லாமே இந்த மங்கை கிட்ட உண்டு. அப்படி இந்த பொம்பளையால எங்க இருந்து கூட்டு வந்திருப்பாங்க பெண்கள் எல்லாம் அப்படியே டங்குன்னு முழிச்சு பார்க்கிறேன். மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எத்தனைய நாரதரை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்க நாரதர் உண்மையிலே எனக்கு அண்ணே மயம், எனக்கு மயம் வேணும். 8 நாளா தொக்கெடுத்து அதை எடுத்துவேன், கஞ்சி குடிக்காம திருவியாம பாரு. இந்தா இப்படி மேடைக்கு வந்துட்டு போறதுக்குள்ளேயே அவன் மகன் வயசுக்கு வந்துடும். எனது அன்பு மகன் சென்ற ஊர்கள்லாம், ஐயா நீங்க நாடகத்துல யாரை வேணா மாத்துங்க, நீங்களே கூட வராம இருங்க எம்கேஆர் அவர்களே, ஆனால் இந்த வருஷம் வந்த அந்த தம்பி நாரதரை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பெற்ற தாய் சோறு சமைச்ச அலுப்புலை நாடகம் பார்த்து நீங்க தூங்கினாலும் உங்கள் பிள்ளை மிளித்தாலும் தாயை எழுப்பி இந்த அண்ணன் நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பேரும் புகழும் பெறக்கூடிய எனது அன்பு மகன் மேலப்பட்டை சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை முரசு, பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த எஸ் செல்வராஜ் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். வேர்காட்டில் பெற்றிருப்பால் வீரமகள் திருத்தோணி, வேர்காட்டில் பெற்றிருப்பால் வீரமகள் திருத்தோணி, கூற்றினையும் போக்கிடுவாள் குலதெய்வம் மாகாளி, குலதெய்வம் மாகாளி, கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துரு மனதினிலே இசைந்தி நிற்கு மகமாயி, கசிந்துருகு மனதினிலே இசைந்தி நிற்கு மகமாயி மகமாயி. எஸ் சித்திரைவேல் புத்தனேந்தல் எம்டிசி டிரைவர் விறகு வியாபாரி சார்பாக 101. அவர் டிரைவரும் போடலை, டிவர்னு போட்டிருக்காரு. என்னத்த சொல்ல. அஸ்மீர் அப்பாஸ் அலங்கானூர் அன்பு உள்ள சார்பாக ரூபாய் 201. இன்னும் எந்தெந்த பேப்பர்லாம் எடுத்து எழுதி தர போறீங்களோ எல்லாரும். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்களது கோயில்பட்டியை சேர்ந்த மின்னலடி சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். மண்டைகண்டியை முட்டி உடச்சுக்கிறாதப்பா. அருமையான அடி, சூப்பர் அடி. அதுக்கபடியாக இங்கே சிறந்த முறையிலே பலவா தேசிக்கக்கூடிய புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே, என்னைக்கு நீ ஓகே ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டர் செய்யப்பட்டார்.
அருமையான வாசிப்பு. அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் சண்முக அவர்கள் சீன்தாளம். சாமி அழைக்க போறேன். ஆதி ஒரு காலத்துல நம்ம ஐயா அக்கா பாட்டேன் போட்டேன் உள்ள